ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழட்டுறீங்க? இல்லை மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதில் ஹாஸ்டல் ஃபீஸு எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்போ ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்லை. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவில் இணைந்த விஜயதாரணி அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டிருந்த இந்த நிலையில குஷ்பு அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து விலகி இருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. குஷ்பு வந்து பிரச்சாரத்தில் பங்கேற்கலனாக்கா அவங்களுக்கு சரியான மரியாதை இல்லைன்றது இப்போ கிடையாது. அவங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் அவங்களுக்கு காலகட்டத்துக்கு அப்படியே உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். சரிங்க. ஏன்னா சுந்தர் சி வந்து அவர் கொஞ்சம் படத்தை ப்ரொடியூசராக இருக்கார் இல்லையா, அது ப்ரொடியூசர் ஆக்ட் பண்ணுறது, அதனால அவங்களுக்கு ஏதாவது ரைடு கொடுத்துருவாங்கன்னு சொல்லி பயத்தில் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது எலெக்ஷன் முடிஞ்சோன்னே இப்போ குஷ்பே வந்து இப்போ காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதேமாதிரி விஜயதாரணியும் பார்த்தீங்கன்னாக்கா ஒழுங்காக தான் இருந்தாங்க. அவங்களையும் கொஞ்சம் மிரட்டி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் ஒரு சில நியூஸ்லாம் வருது. அது உண்மையாக பையான்னு தெரியல. அதனால விஜயதாரணி எலெக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. விஜயதாரணியோ குஷ்போ நல்ல பிள்ளைங்க தான், அதை பற்றி நான் தப்பாக சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கவர்மெண்ட் பாரதிய ஜனதா கவர்மெண்ட்டு. அது பெண்களை மதிக்கிறது இல்லை, சும்மா வேஷம் போடுவானுங்க, உள்ள ஒன்று செயல் ஒன்று தான் நடக்கும். அங்கே பெண்களுக்கு மரியாதையே கிடையாது பாரதிய ஜனதாவில். காங்கிரஸோ திமுக பெண்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, பத்தாவது நல்ல ஒரு கண்ணியமாக படுத்துவாங்க. இவங்க செய்கிற பூரா சாமியாரை வச்சு அசிங்கம் பண்ணி பெண்களுக்கான மரியாதை ரொம்ப குறைக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழ்நாட்டு மக்கள் தென் மாநில மக்களுக்கு தெரியும், வட மாநில மக்களுக்கு தெரியல. அது போக போக புரிவாங்க. ஆமாம், கண்டிப்பாக மறுக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த தரப்புலையும் அந்தளவுக்கு அவங்களுக்கு மரியாதை இல்லை. அதாவது பாஜகவில் எப்பவும் பார்த்திங்கன்னா பெண்களை முன்னிறுத்துறதுல ரொம்ப ஏற்றத்தாழ்வு பார்ப்பாங்க. அதனால் இந்த வாட்டி அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் அவங்க பிரச்சாரத்தில் குஷ் பண்ணாங்க. அவங்க எந்த கட்சியிலங்க அவங்க முதல்ல நல்லா பேசியிருக்கிறாங்க சொல்லு பார்க்கலாம். ஒவ்வொரு கட்சிகளும் தாவறவங்க. அவங்களுக்கு வந்து கட்சியை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்கள வந்து மக்களை பற்றி எதாவது சிந்திக்க தெரியுமா அவங்களுக்கு? முதல்ல சினிமாவில் அவங்க வசனத்தை சொல்லி கொடுத்து அதை ஒப்பிக்கிறது தான் அவங்களுடைய நடிப்பு கண்டி. அவங்க சுயமாக அவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே தெரியும் மக்களுடைய கஷ்டம் என்னான்னு. நம்ம வந்து எந்த கட்சியில் இருக்கிறோம் இன்றைக்கி. ஒரு கட்சியாக தாவக்கூடியவங்க தான் அவங்க. வந்து முதல்ல அவங்கள வந்து ஒரு சைக்காலஜி தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. ஏன்னு கேளுங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு யார் பெட்டி கொடுத்தாங்களா, யார் கொஞ்சம் பதவி கொஞ்சம் எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா போதும், அங்கே போய் உட்காந்துக்கின்னு இவங்கெல்லாம் இப்படி பிஜேபி தான் நல்லா ஆச்சு. இதே மோடியை பற்றி குஷ்பே சொல்லியிருக்கிறாங்க. நான் ஒன்றா வச்சுருக்கிறேன் வாட்ஸ்அப்பில், எவ்வளோ நான் என்னால் ப்ரூஃபிங் முடியும். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் அவங்கெல்லாம் பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் எழுத்துக்கவே முடியாது சொல்ல போனால். அவங்க எதிர்பார்ப்பு என்பது நடக்கலை. விஜயதரணி அதுதான், குஷ்பு அவ்வளோதான். அதனால் அவங்களுக்கு ரெண்டு பேர், இவங்களுக்கும் சீட்டு கொடுக்கல, அந்த அம்மாவுக்கும் சீட்டு கொடுக்கல, இந்த அம்மாவுக்கும் சீட்டு கொடுக்கல. அதை நம்ம மோடியை தான் கேட்கணும். இல்லை எதிர்பார்ப்போடு போனாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம அந்த கேள்வியை கேட்கணும். அவங்களுக்கு அங்கே சீட்டு கொடுக்கல, அதனால் இங்கே போய் சேர்றேன். இப்படிப்பட்ட அரசியல்வாதி இருக்க வரைக்கும் அது நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை. அதுபடி அரசியல்வாதியை முழுக்க மக்கள் தூக்கி எறியணும். ஏன்னா ஒரு இடத்துல சீட்டு கொடுக்கலைங்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்போ இவ்வளோ இருந்த கொள்கை என்னாச்சு? இப்போ அங்கே சீட்டு கொடுக்கல, உடனே அடுத்துக்கு நேரம் ஆப்போசிட் கட்சியில் வந்து அப்படி போகக்கூடிய அரசியல்வாதிகளை, அது மாதிரி செய்யக்கூடிய தலைவர்கள்லாம் மக்கள் இடங்கண்டு தூக்கி எறியணும். அதுதான் என்னுடைய விருப்பம். டெஃபினட்டாக அது உண்மை தான், 100க்கு 100 உண்மை தான். அவங்க தோக்கிற கட்சி நம்ம எதுக்கு நிற்கணும்னு, எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாம் நம்ம வந்து வெயிலில் இருந்து கஷ்டப்படணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் மோடின்றதுலாம் வந்து சும்மா யாரும் மோடியை லைக் பண்ணவே கிடையாது. அது சும்மா இவங்களே பிம்பத்தை கிளப்பி விட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுங்க. மோடியை வந்து தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இப்போ உத்தரப்பிரதேசில் ஒன்றும் கிடையாது. குஜராத்லேயும் இந்த முறை போயிடும்னு சொல்கிறாங்க. குஜராத்லேயே சும்மா இவங்களே மோடி பிம்பத்தை கலப்புறாங்க, தவிர ஒன்றும் கிடையாது. அவ்வளோ இதாக இருந்தாங்க. 15 லட்சம் தரேன்னு சொன்னார், கொடுக்க வேண்டியது தானே. இது வரைக்கும் அதை பற்றி யாருமே கேட்டாங்க. அமித்ஷா சொல்லிட்டு ஒன்றுங்க நாங்கள் சும்மா தான் சொன்னோம் அப்படின்றாரு. அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் இது வாக்குறுதிலாம் கொடுத்துருக்காங்களே, இதே தான் அதையும் சொல்லுவாங்க. நாங்கள் சும்மா தான் சொன்னோம், மக்கள் எங்களை நம்பிட்டாங்க, அவ்வளோதான். அவங்கள நம்பி மக்கள் ஓட்டு போட்டோன்னா மக்கள் தான் முதல் பைத்தியக்காரங்க. ஆமாம்மா, அதெல்லாம் சும்மா அவளை ஏமாற்றி, பெண்களை ஏமாற்றி கொண்டு வாங்க உங்களுக்கு அதை செய்கிறேன் ஏமாற்றுவாங்க. இந்தா செய்கிறேன் அண்டா செய்கிறேன்னு ஏமாற்றிட்டே இருப்பாங்க. காங்கிரஸில் தகுதிக்கு தகுந்த மாதிரி வேலையை கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுத்து தான் நல்லா இருந்திருக்கு. விஜயதரணி நல்ல ஒரு கெட்டிக்கார ஒரு எம்எல்ஏ தான். அதோடைய பலன் இந்த ஒரு எலெக்ஷனில் தெரியும் பாருங்கள். மறுபடியும் அந்த மாதிரி காங்கிரஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல, குஷ்பும் காங்கிரஸுக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுல கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், அந்த காரணம் கூட இருக்கலாம். அது கூட உண்மையான காரணமாக இருக்கலாம். ஏன்னா சில விஷயங்கள் பாஜக நடக்கிற விஷயங்கள்லாம், பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கும் மனசாட்சி உறுத்தும் இல்லை. இதுதான்
இந்த மாதிரி உண்மையான காரணங்களுக்கான மக்கள் எதிர்க்காங்க. உண்மையான இதை பார்க்குறதுனால தானே இப்போ அவங்களும் எதிர்க்கிறாங்க. இது மனசில் உள் மனசில் பட்டிருக்கலாம், அதனால் அவங்களும் தவிர்த்துக்கலாம் இந்த காரணத்தை கொண்டு. அதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம என்ன தான் சுற்றி நம்ம பிரச்சாரம் பண்ணாலும் தமிழ்நாட்டில் எடுபடாது. தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 0 மதிப்பீடு தான் கொடுப்பாங்க, போன வாட்டி கொடுத்தவங்க அதோட மோசமாக கொடுப்பாங்கன்ட்டு 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அதனால் இவங்க அந்த பிரச்சாரத்துலேருந்து தவிர்த்துருக்கலாம். அதுதான் உண்மையான காரணமாக இருக்கும். அவங்க பிரச்சாரத்தில் தோக்க தான் போகிறாங்க, இதுதான் உண்மை. நீங்கள் வேணால் பாருங்கள், மக்கள் வந்து இப்போல்லாம் ரொம்ப விழிப்புணர்வு தான் இருக்கிறாங்க. சும்மா ஏதோ தானோ நம்ம போய் கட்சியில் போய் இப்படி சும்மா சினிமாவில் காட்டுறது தான், வசனத்தை பேசுறது, பாடுறது, இது கோயில் கட்டுறது, இதெல்லாம் சும்மா. அவங்களாம் நேராக அரசியலுக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்களாம் ஏன்னா முடியாது, மக்களெல்லாம் சிந்திக்கிறாங்க. இவங்களாம் வந்தால் செய்ய மாட்டாங்க, சும்மா அவங்களே புகழ்ந்துக்கிறாங்க, அவங்களே பேசிக்கிறாங்க, அவ்வளோதான். இதில் அது ஒரு பகுதியில் அது உண்மையாகவும் கூட. அதனால் நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு நமக்கு சீட்டும் கிடைக்கல, பணமும் கிடைக்கல, அதனால் இவங்களுக்காக நம்ம ஏன் போய் வெயிலில் அலையணும், தன்னுடைய வருத்திக்கிட்டு ஏன் இந்த வேலையை பார்க்கணுன்னு அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. இவங்க இப்போ முழுக்க எல்லாருமே சந்தர்ப்பவாதியை தான் சார். அவங்களோட சுயநலத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க. ஒரு கொள்கையோ இல்லை மக்களுக்கு ஏதோ உண்மையாகவே தொண்டு செய்யணுங்கிற இடத்துல வரல. அவங்க ஏதாவது பெரிய நன்மை கிடைக்கணும், அதாவது முழுக்க அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக வர்றவங்கெல்லாம் இது மாதிரி தான் செய்வாங்க. அவங்க அது மாற்று கருத்து இல்லை. நாவே அவங்களுக்கு அங்கே சீட்டு கொடுக்கல, அதனால் இங்கே போய் சேர்றேன். இப்படிப்பட்ட அரசியல்வாதி இருக்க வரைக்கும் அது நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை. அதுபடி அரசியல்வாதியை முழுக்க மக்கள் தூக்கி எறியணும். ஏன்னா ஒரு இடத்துல சீட்டு கொடுக்கலைங்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு வர்றது ரொம்ப தப்பு. அது அப்போ இவ்வளோ இந்த கொள்கை என்னாச்சு? இப்போ அங்கே சீட்டு கொடுக்கல, உடனே அடுத்து நேர ஆப்போசிட் கட்சியில் வந்து அப்படி போகக்கூடிய அரசியல்வாதிகளை, அது மாதிரி செய்யக்கூடிய தலைவர்கள்லாம் மக்கள் இடங்கண்டு தூக்கி எறியணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அப்படிலாம் கிடையாது. மரியாதை கொடுக்காததுக்கு ஒருத்தர் போக மாட்டாங்க. ஒருத்தர் விருந்தாளியாக போனோம் வான்னு சொல்லி மரியாதை பண்ணால் வீட்டில் உட்காருவாங்க, பேசுவாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் கண்டுக்காமல் விட்டால் அதுக்கு அர்த்தமே இல்லைம்மா. மரியாதை இடத்துல போகக்கூடாது, மரியாதை வாசலையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு பழமொழி. அது கண்டிப்பாக ஏம்மா அவங்க செவிக்க மாட்டேன்னு நல்லா தெரியும், அதனால தான் வரல. அதில் ஒசாரான ஆள் அமித்ஷாவுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து இப்போ பாரதிய ஜனதா வராது. ஏதோ ஒரு ஆள் தப்பி சொல்லி வந்துட்டார், ஏதோ ராதாகிருஷ்ணன் அவனுக்கு ஒரு மந்திரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிட்டாங்க. வசந்தகுமார் இருந்தாலும் இப்போ ஒரு மகன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா என்ன நினச்சாலும் நமக்கு எம்பி கிடைக்கும், எம்எல்ஏ கிடைக்கும் தான் நினச்சது. விஜயதாரணி கட்சி மாறுறது ஒன்றும் கொடுக்கல. இப்போ தான் அவருக்கு வேஷம் தெரியுது. அதே நேரத்தில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் அவனை விலைக்கு வாங்குறது. இப்போ வந்தால் தங்கச்சி அவங்க உள்ள கட்சிக்காரங்கெல்லாம் கட்சிக்கு வா மிரட்டுறானா. எத்தனை கட்சி அஞ்சாலும் உடச்சிருக்கான். மராட்டியத்தில் எத்தனை கட்சியாக உடச்சிருக்கான் சார். இருந்தாலும் பாடி பணம் முதல் பண்டிகைக்கு தரேன், முதல் அமைச்சர் பதவி தரேன்னு சொல்லி பணத்தை கொடுத்து இது பண்ணி ஒவ்வொரு ஆளுடைய கட்சி முறைச்சாங்க. எவ்வளோ பெரிய ஆள் மராட்டியில் சிவசேனா, அந்த கட்சியவே நாசம் வாங்கிட்டாங்க. அவன் ஒரு இழுத்து ஒரு ஆட்டோ டிரைவர். ஏமா அவங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும். அதனால் ஏன் வேஸ்ட் அவங்க போய்கிட்டு, அதனால ஆமாம் வேறு தெரியல. அதெல்லாம் ஏற்றிக்குள்ள பொம்பளை ரோட்டில் சுற்றுமா. கமல்ஹாசன் சுற்றுறாருன்னா எப்படியாவது நம்ம டிஎம்கேயோட சேர்ந்து நமக்கு ஒரு தொகுதி வேணும்னு தான் கேட்குறாரு. நியாயமாக வந்திருக்காரு. கமல்ஹாசன் எங்கே நியாயமாக இருக்கோ அங்கே தான் வருவார்.